الله الرحمن الرحيم عن الحارث الأعور قال مررت في المسجد فإذا الناس يخوضون في الأحاديث فدخلت على علي رضي الله تعالى عنه فأخبرته. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லுபத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்தருள் புரிவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹாரிஸ் இப்னு அஅவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, மரர்து ஃபில் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதை நான் கடந்து சென்றேன். فإذا الناس يخوضون في الأحاديث, மக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் வீண் பேச்சுகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் வீண் பேச்சு பேசிக் கொண்டிருந்தார்கள். فدخلت على علي رضي الله تعالى عنه, நான் அமீருல் முஃமினீனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல நேரடியாக போய் ஃபஅഖ்பர்துஹு, நான் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் நடந்து சென்றேன். அது பார்த்தா மக்கள் எல்லாம் வீண் பேச்சில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அதற்கு அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட நான் சொன்னேன். ஃபகால, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அவ் கத் ஃபஅலுஹா, அப்படியா செய்யறாங்க என்று கேட்டாங்க. கேட்டுட்டு குல்து நஅம், ஆமா அமீருல் முஃமினீன் அவர்களே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அமா அன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நினைவுபடுத்தி சொன்னார்கள். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அலா, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹா சதகூனு ஃபித்ரத்துன், விரைவாக சில குழப்பங்கள் ஏற்படும். விரைவாக சில குழப்பங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சமயத்தில் குல்து, நான் கேட்டேன். யார்? அலி ரலியல்லாஹு தஆலா. நான் கேட்டேன் ரசூலுல்லாஹ், மல் மக்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து வெளியாகுவதற்குண்டான வழிகள் என்ன? அந்த குழப்பத்திலிருந்து நான் விடுபட்டு வெளிவருவதற்குண்டான வழிகள் என்ன? மல் மக்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிப்பது தான்ப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கதான் இருக்கு? குர்ஆன்ல தான் இருக்கு. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கப்பா. அந்த ஃபீஹி, அந்த குர்ஆனில நபஉன் மா கான மா கப்லகும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவருடைய வரலாறு அதுல இருக்கு. பாருங்க, குர்ஆன்ல உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாறு அதுல இருக்கு. வஹபரு மா பஅதகும், உங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுல இருக்கிறது. முன்பு வாழ்ந்தவர்களுடைய வரலாறும் பின்னால் வரக்கூடியவர்களுடைய நிகழ்வுகளும் என்ன பண்ணுது? அதுல இருக்கு. வஹுக்குமு மா பைனகும், உங்களுக்கு மத்தியில தீர்ப்பும் அதுல இருக்கிறது. பிரச்சனைனா எங்கதான் தீர்வு தேடணும்? தீர்வும் அதுல குர்ஆனில் இருக்கு. வஹுவ அல் ஃபஸ்ல், அது நன்மை தீமைகளை, ஹக்கு பாத்தில்களை பிரித்து காட்டக்கூடியது குர்ஆன். குர்ஆன் அப்படிங்கிறது ஹக்கு பாத்தில்களை, உண்மையும் உண்மையற்றதையும் அது பிரித்து காட்டக்கூடியது. லைஸ பில் ஹஸல், அது வெறும் கேலியும் கிண்டலுமான செய்திகள் அல்ல, வீணான கேலியும் கிண்டலுமான செய்திகள் அல்ல. மன் தரகஹு மின் ஜப்பாரின்
யார் ஆணவத்துடன் அந்த குர்ஆனை பின்பற்றாமல் விட்டு விடுகிறாரோ கஸமஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அழித்து விடுவான். அல்லாஹ் அவரை என்ன பண்ணுவான்? அழித்து விடுவான். தான் நேர்வழி வருவதற்காக அது அல்லாததை யார் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ பின்பற்றுகிறாரோ அதல்லஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை வழிகெடுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அது அல்லாஹ்வுடைய உறுதியான கயிறு. அது அல்லாஹ்வுடைய உறுதியான கயிறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஞானமிக்க அறிவுரை அது அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், அது நேரான பாதையை காட்டக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது சுய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடியதுக்குண்டான மனோநிலை, மனோநிலையின்படி நடக்கக்கூடியது அல்லது எந்த நாவையும் அது குளறுபடி செய்யாது. யாருடைய நாயம்? அதை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நாவுகளை அது என்ன பண்ணாது? அது குளறுபடி செய்யாது. அதை ஆய்வு செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தாது. இன்னும் ஆய்வுப்படணும்னு சொல்லி அந்த மன நிறைவை என்ன பண்ணாது? அது ஏற்படுத்தாது. கசீரத்தில் இதை ஓதக்கூடியவர்களுக்கெல்லாம், இது பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜின்கள் இருக்கிறது அல்லவா, ஜின்கள் எல்லாம் இதா சமிஅதஹு, அதை கேட்டால் சொல்லுவாங்களா, காலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் அந்த குர்ஆனை ஆச்சரியமாக நாங்கள் கேட்டோம் என்று ஜின்கள் சொல்லுமா. அல்லாஹ் ஓதி காமிக்கிறான் ஒரு குர்ஆன் வசனத்தை. காலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். யஹ்தி இலா ருஷ்த், அது நேர்வழி காட்டக்கூடியது. ஃபஆமன்னா பிஹி, அதை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கால பிஹி, இதை யார் உண்மைப்படுத்துகிறாரோ சதக, அவர் உண்மையை சொன்னவராக ஆகிவிடுவார். இதை யார் முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ சதக, அவர் உண்மை பெற்றவராக, உண்மை சொல்லக்கூடியவராக. வமன் ஆமில பிஹி, யார் இதை முழுமையாக கடைபிடித்து வருகிறாரோ, அமல் செய்கிறாரோ, உஜிர, அவருக்கு நற்கூலி கொடுக்கப்படும். வமன் ஹக்கம பிஹி, யார் இதை கொண்டு தீர்ப்பு கொடுக்கிறாரோ, அதல, அவன் நீதவனாக இருப்பான். வமன் தஆ இலைஹி, யார் இதை கொண்டு நல்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ, ஹுதிய இலா ஸிராத்துல் முஸ்தகீம், அவருக்கு நேர்வழி காட்டப்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் சம்பந்தமாக இவ்வளவு செய்திகளை எங்களுக்கு சொன்னாங்க. குர்ஆன் சம்பந்தமாக இவ்வளவு செய்திகள். உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எதுதான் பெற்று பிடித்து, குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்வதுதான். அது குழப்பமான காலமாக இருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், அந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டணும். ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியது. மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் என்ன, அதை பற்றி பிடித்துக் கொள்வது. அது குழப்பமான காலங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லா நிலைகளிலும் நமக்குண்டான தீர்வுகள் அதில் இருக்கின்றன. அது நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடியது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதற்கு அலிரதி அல்லாஹு தஆலா அவங்க என்ன, அதை அலிரதி அல்லாஹு தஆலா அவர்களும் இந்த உம்மத்திற்கு அறிவித்து கொடுக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு